ஒரு திருக்குறளோட லெசன் ஸ்டார்ட் பண்ணுறோம், டிஸ்ட்ராக்ட் பண்ணாத, அமைதியாக ஃபுல்லாக கதையை மட்டும் கேட்டுனே இரு. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும். அப்படி பயப்படல அப்படின்னா அது பெரிய தப்பு. புரியுதா? ரைட்டா? எதுக்கு பயப்படக்கூடாதோ அதுக்கெலாம் பயந்தால் அதுவும் பெரிய தப்பு. ரைட்டா? நீ படிக்கலன்ட்டு பயப்படக்கூடாது. நான் நல்லா படித்ததை நான் ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக எழுதணும், சீரியஸ்னஸோடு எழுதணும் அப்படின்றதுக்காக உள்ள ஒரு பயம் இருக்கணும். இது இங்கிலீஷில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராவர்ப் இருக்குது. ஃபியர் ரைட்லி யூஸ்ட் இஸ் தி ஃபாதர் ஆஃப் கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண அப்படின்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவேன். புரியுதா நான் சொல்கிறது? எப்பயுமே ஒரு ஸ்டேஜை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் இருக்கணும். ரைட், நம்ம பண்ணோம், அது தெரியாதுன்றதுனால இல்லை, தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் அது வந்து ஒன்று மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை நான் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு இதோடு இருக்கணும். இது ஸ்டார்ட் வித் தி லைஃப் ப்ராசஸ். ரைட்டா? ஸோ லைஃப் ப்ராசஸ் சாப்டர் எடுத்துக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த சாப்டரில் நம்ம பாடியில் நடக்கூடியது, நமக்கும் சரி பிளான்ஸ்க்கு என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம வரிசையாக பார்த்துட்டே வரும். ஸோ வி ஸ்டார்ட்ஸ் வித் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன். ரைட்? இந்த உலகத்தில் இதை தான் வந்து நம்ம இந்த லைக் 10th லைக் சயின்ஸ் பயாலஜியோட எண்டில் ஈகோசிஸ்டம்ன்ற சாப்டரில் இதே தான் படிச்சிருப்போம். இந்த உலகத்துக்கே சோர் போடுற ஒரே ஆர்கானிசம் பிளான்ஸ் மட்டும்தான். தே ஆர் கால்ட் அஸ் தி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். பிளான்ஸில் எப்படி இந்த எபிலிட்டி இருக்குது அப்படின்னா தட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் தி ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக தான் பிளான்ஸ் என்ன பண்ணுது, சன்லைட்டை எடுத்து உனக்கு ஃபுட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது வித் தி ஹெல்ப் ஆஃப் CO2 ரைட் அண்ட் H2Oவை வச்சுக்குது. இதோட பை ப்ராடக்டாக கிடைக்கிறது தான் O2ன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ஆக்சிஜன் தான் இந்த உலகத்தில் மிச்சம் எல்லா உயிர் வாழறதுக்கும் முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்குது. ரைட்? சாப்பாடும் பிளான்ஸ் தான் கொடுக்குது, O2வும் பிளான்ஸ் தான் கொடுக்குது. ரைட்? ஸோ அப்போ நம்ம சஸ்டெயின் ஆனால் பிளான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு. ரைட்? ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் டன் பை பிளான்ஸ். பிளான்ஸ்லையும் பார்த்தோன்னா லீஃபு, தட் டூ இன் பர்டிகுலர் க்ரீன் பார்ட்ஸ், தட் இஸ் தி குளோரோஃபில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். குளோரோஃபில் பிக்மெண்ட் கிட்ட தான் இந்த எபிலிட்டி இருக்குது. ரைட்? ஸோ இதுக்கு வந்து உன்னுடைய கேஷஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டொமேட்டா இதை பற்றிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஸ்டொமேட்டா அப்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம வந்து பிளான்ஸோடைய ஃபோட்டோசிந்தசிஸ், அயோடின் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டார்ச் உருவாகி இருக்கா இல்லையா? ரைட்? ஸோ அதுக்கு வந்து இந்த KOH இருந்தபோது என்ன பண்ணும், CO2 ஃபுல்லாக எடுத்துரும். அப்போ அந்த இடத்துல உனக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்காது, ஸ்டார்ச்சும் ஃபார்ம் ஆயிருக்காது. இதெல்லாம் இனிஷியலாக ஃபோட்டோசிந்தசிஸில் நம்ம படித்தது. தென் இதுக்கப்புறமா அந்த பிளான்ஸை நம்பி இருக்கக்கூடிய மிச்ச எல்லா ஆர்கானிசம்ஸையும் நம்ம என்ன சொல்கிறோம், ஹெட்டிரோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹெட்ரோட்ராஃப்ஸ் அப்படின்றது வந்து லைக் மற்ற ஆர்கானிசம்ஸ் ஆர் லைக் மற்றதை நம்பி, அதாவது தன்னால் சாப்பாடு உருவாக்க முடியாது. ஸோ இட் இஸ் டிபெண்ட் ப்ரைமர்லி அப்பான் பிளான்ஸ். ஒரு சிலதுக்கு மட்டும் நம்ம என்னென்னு பார்க்குறோம்னா டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? ஸோ அப்போ இந்த ஹெட்ரோட்ராஃபை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? ஒன்று வந்து பாரசைட். ரைட்டா? ஸோ பாரசைட் அப்படின்னு சொல்கிறது வந்து உனக்கு வந்து ஒரு உயிருள்ள ஒரு ஆர்கானிசம்லேருந்து நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிறது பாரசைட். சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன பண்ணுது, டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிசம்லேருந்து நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிறது. அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோலோசாய்க்குன்னு சொல்லுவோம். மொத்தத்தையும் எடுத்து நம்ம வந்து வி ஜஸ்ட் டைஜஸ்ட் இட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் தி மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் சீன். அப்போ பாரசைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்கிறோம். பிளான்ஸ்லையும் பாரசிட்டிக் பிளான்ஸ் இருக்குது, அனிமல்ஸ்லையும் பாரசிட்டிக் அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ரைட்? ஸோ டீகம்போஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிடாமினெண்ட்டாக ஃபங்கை, பாக்டீரியா இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு சில பாக்டீரியாலே பார்த்தோன்னா ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியாவும் இருக்குது, கீமோசிந்தட்டிக் பாக்டீரியாவும் இருக்குது. அதாவது கெமிக்கல்ஸ்லேருந்து எனர்ஜியை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாவும் இருக்குது. அதாவது இப்போ பிளான்ஸ் எப்படி சன்லைட்லேருந்து குளுக்கோஸை உருவாக்குது, ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக குளுக்கோஸை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கீமோசிந்தட்டிக் பாக்டீரியான்னு சொல்லுவோம். ரைட்? ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோ. ரைட்டா? சரி. இப்போ இதுக்கப்புறமா நம்ம ஹியூமனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தயாரித்த சாப்பாடை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். ஸோ அப்போ தி ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் ஹேவ் வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் ஆஃப் டைஜஷன்? ஃபஸ்ட்டு இன்ஜெஷன், சாப்பிட்றது. ரைட்? ஸோ அப்போ நம்ம சியூ பண்ணி நல்லா இந்த மவுத்துலேருந்து பக்கல் கேவிட்டி மூலமாக நல்லா சியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வி மூவ் டு தி ஸ்டொமக். ரைட்? த்ரூ தி இந்த டியூப் பேர் என்னது, ஈசோஃபேகஸ் மூலமாக நம்ம கொண்டு போகிறோம். ரைட்? சரி. ஸ்டொமக்கில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அசிடிக் மீடியமில் என்ன பண்ணுறோம், பெப்சின் வந்து ஆக்டிவேட் ஆகி வி ஜஸ்ட் பிரேக் தி மாலிக்யூல்ஸ். ரைட்டா? சரி. அப்போது ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன், அப்புறம் டைஜஷன். அங்கேருந்து அடுத்து இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது வந்து வாட் இஸ் திஸ் காலஸ், பிரைமரி கெனால் இஸ் காலஸ் alimentary canal. இது கூட ஆக்ட் ஆகக்கூடியது தான் என்னது, digestive glands. These are called as digestive glands. ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த digestive glands தான் என்னென்ன லிவர், pancreas, கால் பிளாடர் இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம், they just secrete certain enzymes into the food. ரைட்? நம்ம கொண்டு வர ஃபுட்டில் வந்து என்சைம்ஸ் வந்து இது பண்ணி அது இன்னும் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஸோ லைக்
அது ஆல்கலைன் மீடியமாக மாற்றி உனக்கு வந்து பைலில் என்சைம் இருக்குது. பைல் ஜூஸ்க்குள்ளே என்சைம்ஸ் நிறைய என்சைம்ஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ இதுக்கப்புறமா இன்டெஸ்டைனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தேர்ட் ஸ்டெப் ஆஃப் டைஜஷன் நடக்குது. என்னது? அசிமிலேஷன். அப்சார்ப்ஷன் நடக்குது. என்னது? அப்சார்ப்ஷன் நடக்குது. ஸோ உனக்கு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் பேர் என்னது? வில்லை. ரைட்? அதில் இருக்கிற அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் பேர் என்னது? மைக்ரோ வில்லை. வில்லையோடைய மேலே இருக்கிறது பேர் என்னது? மைக்ரோ வில்லை, விச் இன்க்ரீசஸ் தி சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நிறைய அப்சார்ப் பண்ணிடும், இருக்கிற மொத்த சாப்பாடையும் நல்லா அப்சார்ப் பண்ணிடும். இப்போ அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும். தட் இஸ் தி reabsorption of water happens. ரைட்டா? ஸோ மிச்சம் நீ அப்சார்ப் பண்ணதை தாண்டி மிச்சம் இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிட்டு ஃபீக்கஸாக அங்கே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீ அப்சார்ப் பண்ண சாப்பாடை உன் பாடி வந்து பிளட் மூலமாக கொண்டு போயிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் அசிமிலேஷன். ஃபைனலாக மிச்சம் தேவையில்லாத வேஸ்ட்டை எக்ஸ்கிரீஷன் மூலமாக வி ஜஸ்ட் ரிமூவ் த்ரூ ஆனஸ், ரெக்டம். ரைட்? ரெக்டம் அண்ட் ஆனஸ் மூலமாக வி ஜஸ்ட் ரிமூவ் இட் அவுட். So that is the excretion, right? Or like egestion னு சொல்லுவோம். excretion சொல்றது egestion. So 5 steps in digestion நம்ம இப்போ பார்த்தோம். ரைட்டா? சரி, இப்போ இதுக்கு அப்புறமா நம்ம பார்க்க வேண்டியதில் முக்கியமாக அடுத்து என்ன டாபிக் இருக்குது? நான் இப்போ சொல்கிற டாபிக் எல்லாம் நீ திரும்பி முக்கியமாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய இடம். புரியுதா நான் சொல்கிறது? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். அதை உனக்கு நான் ரிவைஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன்ல, இதை நீ போயிட்டு என்ன பண்ணுற, சொன்ன ஒரு டாப்பிக்கையும் வீட்டில் போயிட்டு திரும்பி இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன். படித்து பார்த்துட்டு முடிஞ்சதுன்னா லைக் ஒரு வாட்டி எழுதி பார்த்துட்டு வர. ஏன்னா நம்ம ரெகுலர் கிளாஸஸ் நம்ம இங்கே டெஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீ வீட்டில் போயிட்டு இதெல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணு. புரிஞ்சா? முக்கியமான டாபிக்ஸ் எதெல்லாம் ரொம்ப கோர் இம்பார்ட்டண்ட்டாக அது மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரைட்? ஸோ அடுத்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமாக நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இங்கே 2 விஷயம் வந்து சேர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று லங்ஸ் அண்ட் ஹார்ட் வந்து சேர்த்து நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்காக வி டேக் அப் ஆக்சிஜன். ரைட்டா? எதுக்கு ஆக்சிஜன் எடுக்கிறோம்? இப்போ தான் குளுக்கோஸ் எப்படி நம்ம உள்ளே சாப்பிட்டு கொண்டு வந்தோமோ அந்த குளுக்கோஸை உடச்சி ஏடிபின்ற எனர்ஜியாக மாற்றுறதுக்கு வி டேக் அப் ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனை எப்படி கொண்டு வரோம் அப்படின்றதுக்கு தான் ஹார்ட் அண்ட் லங்ஸ் நமக்கு தேவைன்னு சொல்லி பார்க்குறோம். பிளட் வெசல்ஸ், பிளட் எல்லாமே அதுக்கு தான் தேவைன்னு சொல்லி பார்க்குறோம். எஸ். ஸோ அப்போது இந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய டேக்கிங் அப் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் பிரேக்கிங் டவுன் ஆஃப் குளுக்கோஸ். ரைட்? ஸோ அப்போ இந்த குளுக்கோஸை உடைக்கிறதுல நம்ம வந்து 2 விதம் பார்க்குறோம். அதாவது நார்மலாக ஆக்சிஜனை வச்சு நார்மலாக உடச்சி கொண்டு வரது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம். ஆக்சிஜன் இல்லாமல் நான் குளுக்கோஸை உடைக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னா அனாரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பொறுத்த வரைக்கும் 38 ஏடிபி வரும். அதில் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப் வரைக்கும், அதாவது கிளைகாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் எங்கே நடக்கும்னா சைட்டோபிளாசமில் நடக்கும். அதோட எண்ட் ப்ராடக்ட் தான் பைருவேட். அதை மைட்டோகாண்ட்ரியா கொண்டு போனால் உனக்கு ஏடிபி கிடச்சிரும், 38 ஏடிபி கிடச்சிரும். இதே ஆனாரோபிக் ரெஸ்பிரேஷனை 2ஆக பிரிச்சுக்கிறோம். லாக்டிக் ஆசிடு, இன்னொன்று வந்து என்னது ஃபர்மெண்டேஷன், ஆல்கஹாலிக் ரெண்டுமே ஃபர்மெண்டேஷன் தான். ரைட்டா? இல்லை, ஆனாரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட்? ஸோ இப்போ இதில் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பைருவேட்டை வி கன்வெர்ட் இன்டு எத்தனால். இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஈஸ்ட்லலாம் வந்து இந்த கன்வர்ஷன் நடக்குது, விச் ஈல்ஸ் ஒன்லி 2 ஏடிபி. ரைட்டா? இதுலேயுமே சரி, உன்னுடைய லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன்லையுமே சரி யூ கெட் ஒன்லி 2 ஏடிபி. அது ப்ரிடாமினண்ட்டாக எங்கே நடக்குதுன்னா மசில்ஸில் பைருவேட் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டோ லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட்? ஸோ திஸ் இஸ் பேசிக்லி அபவுட் தி ரெஸ்பிரேஷன். கேர்டில் லாக்டிக் ஆசிட் இருக்கு, ஆனால் இதனால இல்லை. புரியுதா? ரைட்? சரி, இப்போ இந்த ஆக்சிஜன் எப்படி உள்ளே வந்தது அப்படின்றத பார்க்கணும். அண்ட் இதோட வேஸ்ட் ப்ராடக்டாக CO2 இருக்கு பற்றியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இது 2த்துல தான் CO2 ரிலீஸ் ஆகும். வேறஸ் உன்னுடைய இந்த லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷனில் உனக்கு CO2 ரிலீஸ் ஆகாது. எத்தனாலிக் ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன்லையும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்லையும் மட்டும் தான் CO2 ரிலீஸ் ஆகும். எத்தனாலிக் ஃபர்மெண்டேஷனில் CO2 ரிலீஸ் ஆகாது. சரி, அப்போ இந்த CO2வை வெளில நகர்த்தணும். ரைட்? இட் இஸ் அ வேஸ்ட் ப்ராடக்ட். ரைட்? அப்போ அது வெளில போகணும், O2 உள்ளே வரணும். அதுக்கு தான் வி ஹேவ் திஸ் ஹார்ட் வந்து பிளட்டை பம்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதுக்கு முன்னாடி பிளட்டில் அந்த அதாவது ஆக்சிஜனை கொண்டு வரதுக்கு ஒன்று தேவையில்ல, அதுதான் லங்ஸ். ரைட்டா? லங்ஸ்லேருந்து தானே உனக்கு வெளில இருக்கிற ஆக்சிஜனோ உள்ளே இருக்கிற CO2 வெளில போக முடியும், வெளில இருக்கிற ஆக்சிஜன் உள்ளே வர முடியும். அப்போ இந்த லங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ லங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வி ஹாவ் காட் அப் வித் pulmonary circulation here. Right? This circulation is called as pulmonary circulation. So இப்போ லங்ஸில் வந்து we have this special sac-like structure called as alveoli. அங்கே தான் இந்த gaseous exchange நடக்க போகுது. ரைட்டா? ஸோ வெளில இருக்கிற O2 வந்து உள்ளே வரும்,
இங்கே பார்த்தோன்னா பிளட் வெசல்ஸ் இருக்கும், கேபிலரிஸாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். கேபிலரிஸ் ஆர் வெரி ஃபைன் நெட்வொர்க்ஸ், ரொம்ப குட்டி 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 மெலிஸாக பிரான்ச் அவுட் ஆகிருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ஆல்வியோலையை சுற்றி வந்து கேபிலரிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போது இந்த இடத்துல இருக்கிற ஆக்சிஜன் அந்த கேபிலரிஸ்க்கு போகும், கேபிலரிஸில் இருக்கிற CO2 இந்த ஆல்வியோலைக்கு வரும். ரைட்டாக இந்த ஆல்வியோலையிலேருந்து மேலே வந்து பிரான்கியோல்ஸ், பிரான்கை, ட்ரெக்கியா, இது மூலமாக வெளில CO2 போகும். அதே பாத்தை வழியாக O2 வந்து உள்ளே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ உள்ளே வரக்கூடிய O2வை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் ஹீமோக்ளோபின் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது இந்த ஆல்வியோலையிலிருந்து, அதாவது இந்த ஆல்வியோலை சுற்றி இருக்கிற கேபிலரிஸ்லேருந்து அடுத்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோன்னா நேராக உன்னுடைய ஹார்ட்டுக்கு வந்து போக ஆரம்பிக்குது. பிளட் வந்து ஹார்ட்டுக்கு வந்து போக ஆரம்பிக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஹார்ட் ஹாஸ் காட் அப் வித் 4 சேம்பர்ஸ். ஹியூமன் ஹார்ட் ஹாஸ் காட் அப் வித் 4 சேம்பர்ஸ். மேலே இருக்கிற 2 பேர் என்னது? ஏட்ரியா. கீழே இருக்கிற 2 வென்ட்ரிகல்ஸ். ரைட்டா? ஸோ இது எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ புக்கில் டயக்ராம் வரையும் போது கிராஸ் யூஸ் பண்ணு. புரியுதா? இதுதானே உனக்கு ரைட் ஹேண்டு, கிராஸ் போட்டு அதுதான் ரைட் சைடு. புரிஞ்சா நான் சொல்கிறது? டயக்ராம் வரையும் போது, ஏன்னா அப்போ தான் திருப்பி வச்சு பார்த்தோன்னா இந்த சைடு தான் ரைட் இருக்கும். புரியுது இல்லை நான் சொல்கிறது? டயக்ராமில் வரையும் போது இப்படி கிராஸ் யூஸ் பண்ணு. ரைட்? சரி. ஸோ திஸ் வில் பி யுவர் ரைட் ஏட்ரியா, ரைட் வென்ட்ரிக்கல். திஸ் வில் பி யுவர் லெஃப்ட் ஏட்ரியா, லெஃப்ட் வென்ட்ரிக்கல். டயக்ராம் வரையும் போது சொல்கிறேன். ஹார்ட் டயக்ராம் நான் ஒன்று ரொம்ப சூப்பராக அப்படியே புக்கில் இருக்கிற மாதிரி வரையணும்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் பேசிக்காக நம்ம அந்த 4 சேம்பர் தெரிகிற மாதிரியாவது வர ஆர்டரிஸ், வெயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஒரு சர்க்குலேஷன், இந்த பல்மனரி சர்க்குலேஷன் பார்த்தோம். சிஸ்டமிக் சர்க்குலேஷன் என்னன்னா, அதாவது நல்லா கவனிச்சுக்கோ, இப்போ நம்ம ஹார்ட்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் பாடிக்கு போயிட்டு அங்கே ஆக்சிஜனை கொடுத்துட்டு டிஆக்சிஜனை, அதாவது CO2வை வாங்கிட்டு திரும்பி அந்த இடத்துலையும் கேபிலரிஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். திஸ் சர்க்குலேஷன் இஸ் கால்ட் அஸ் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது வந்து திரும்பி வந்து நம்ம ஹார்ட்டுக்கு வந்து, ஹார்ட்லேருந்து திரும்பி நம்ம லங்ஸுக்கு போயிட்டு லங்ஸில் திரும்பி இதே மாதிரி பியூரிஃபை ஆகி ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாதிரி திரும்பி ஹார்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வால்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆர் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட் சைடில் தான் ட்ரைகஸ்பிட் இருக்கும், லெஃப்ட் சைடில் பைகஸ்பிட் வால்வ் தான் இருக்கும். அயோட்டா ஞாபகம் வச்சுக்கோ. அதேமாதிரி சுப்பீரியர் இன்ஃபீரியர் வீனா கேவா ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்? இதுதான் வந்து உன்னுடைய சர்க்குலேஷனில் நீ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்கிறது ஃப்ளோயம் மூலமாக நடக்கூடியது. ஸோ சைலம் பொறுத்த வரைக்கும் ரூட்லேருந்து மேலே வந்து உனக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குது. அதுக்கு டிரான்ஸ்பிரேஷனல் புல், ரூட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோயம்க்கு வந்து பார்த்தோன்னா கூட இருக்கிற கம்பேனியன் செல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டாக அந்த டிரான்ஸ்லொகேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஸோ இப்படி தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளான்ஸ் வந்து நடக்குது. அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன டாபிக் இருக்குது? அடுத்து எக்ஸ்கிரீஷன். எக்ஸ்கிரீஷனை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்லொகேஷனுக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா உனக்கு வந்து சைலம்லேருந்து கொஞ்சம் வாட்டர் வந்து உள்ளே வரும், கம்பேனியன் செல் வழியாக வந்து ஃப்ளோயம்குள்ளே வரும். அப்படி தான் சேர்ந்து வேலை செய்யும். ரைட்டா? சரி. ஸோ அடுத்து எக்ஸ்கிரீஷனை பொறுத்த வரைக்கும் நீ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, மெயின் எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர் இன் ஹியூமன்ஸ் இஸ் கிட்னி. ரைட்? ஹியூமன்ஸ் இல்லை, மற்ற மேமல்ஸ் மோஸ்ட்டாக கிட்னி தான் நம்ம பார்க்குறோம். யுரேட்டர், ரைட்டா? யூரினரி பிளாடர், யுரேத்ரா. ஸோ இதுதான் நம்மளுடைய எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. கிட்னிக்குள்ளே எது வந்து ஃபங்க்ஷனலாக இருக்குன்னு பார்த்தோன்னா தட் இஸ் கால்ட் அஸ் நெஃப்ரான். நெஃப்ரானை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய அப்படியே ஒரு பிளட் கேப்லரி இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் கிளாமருலஸ். அதை க்ளோஸ் பண்ண மாதிரி, வெரி குட், அதோடைய கண்டினியூஷனாக வரது தான் PCT, ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட் டியூபியூல். அதோடைய கண்டினியூஷனாக வருது லூப் ஆஃப் ஹென்லி, அசெண்டிங்கு, தென் டிசெண்டிங், அதுக்கப்புறம் அசெண்டிங்கு, அதுக்கப்புறமா DCT, டிஸ்டல் கான்வல்யூட்டட் டியூபியூல். போய் முடிகிற இடம் கலெக்டிங் டக்ட் அப்படின்னு போயிட்டு அங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் ஹவ் நெஃப்ரான் லுக்ஸ் லைக். இப்போது இதில் நீ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறது, ஃபார்மேஷன் ஆஃப் யூரினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன், கிளாமருலஸில் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் நடக்கும். தென் உன்னுடைய இந்த PCTயில் வரும்போது என்ன நடக்கும்? அப்சார்ப்ஷன் நடந்துடும். திரும்பி மிச்சம் இருக்கக்கூடிய சொல்யூட்ஸ் எல்லாமே, வாட்ரு, அமினோ ஆசிட்ஸு, சால்ட்ஸ் எல்லாமே வந்து ரீஅப்சார்ப் ஆகிடும். கடைசி ஸ்டெப் வந்து கொஞ்சம் செக்ரீஷன். மிச்சம் வந்து இந்த அதாவது அயானிக் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சில செக்ரீஷன் வந்து அந்த ஃபில்ட்ரேட்டுக்குள்ளே நடக்கும். கடைசியாக கலெக்டிங் டக்ட் மூலமாக யூரின் வந்து வெளில எக்ஸ்க்ரீட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு சில சாப்பு, ரெசன்ஸு எல்லாமே வந்து இந்த வேக்யூல்ஸில் ஸ்டோர் ஆகி வரக்கூடிய வேஸ்ட் எல்லாமே ஷெட்டிங் ஆஃப் லீவ்ஸு, ரைட்? இந்த ஓல்டர் பிரான்ச்சஸ்லாம் சில சமயத்தில் கீழே அதுவே தானாக உடஞ்சி விடும். இந்த மாதிரிலாம் வந்து இது எல்லாமே வந்து ஒரு வகையான எக்ஸ்கிரீஷன் இன் பிளான்ஸ். கம்ஸு, ரெசன்ஸு, டேனின்ஸு, லேட்டெக்ஸு எல்லாமே வந்து ஒரு வகையான வேஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் எக்ஸ்கிரீஷன் மெத்தட் இன் பிளான்ஸ். புரிஞ்சா? அடுத்து ஹீமோடயாலிசிஸ். ரைட்? ஸோ ஹீமோடயாலிசிஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம இந்த ஃப்ளூயிடை நம்ம பிளட்டை எடுத்து வெளில ஃபில்டர் பண்ணி திரும்பி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ரைட்டா? சரி. என்லீஸ் லூப்பில் pH பேலன்ஸ் இல்லை, என்லீஸ் லூப்பில் கான்சன்ட்ரேஷன் தான் நடக்கும்.
pH பேலன்ஸ் பண்ணுறதுன்றது அதை சுற்றி போகக்கூடிய பிளட் வெசல் வாசா ரெக்டான்னு சொல்லக்கூடிய ஒரு பிளட் வெசல் அது செக்ரீட் பண்ணும் ஒரு சில H+, K+ அயான்ஸ் எல்லாம் செக்ரீட் பண்ணும். அதனால உனக்கு அயானிக் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும். பெப்சினோஜனை பெப்சினா உனக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு HCl அதான் மாற்றி கொடுக்கும். அதுக்கப்புறமா உனக்கு அதாவது பாலிபெப்டைடாக இருக்கிறது பெப்டான்ஸாக மாற்றும், சில சமயத்தில் டைபெப்டைட்ஸாக மாற்றும். அந்த மாதிரி குட்டி குட்டி மாலிகுல்ஸாக உடச்சி கொடுக்கும். கிளியரா? டே கவனி ஒரு நிமிஷம். ஐ வில் கிவ் டைம் ஃபார் டவுட். என்ன டவுட் இருக்கோ எழுதி வச்சுக்கோ. எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், என்னென்ன டவுட் இருக்கோ எழுதி வச்சுக்கோ. ஒன்ஸ் நம்ம இதை முடிச்சதுக்கு அப்புறமா யூ ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். ரைட்டா? நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இதை முடிச்சிடுறேன், முடிச்சுட்டு டவுட்ஸ் பார்ப்போம். ஓகேவா? கிளியரா? ரைட்? எஸ். நர்வஸ் சிஸ்டம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோ. ஸோ நர்வஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, we have got about two nervous system. Central nervous system, peripheral nervous system. Central nervous systemல brain and spinal cord இருக்கு. Peripheral nervous system அதுல இருந்து வரக்கூடிய nerves வந்து peripheral nervous systemனு சொல்றோம். So brainல இருந்து வந்தா cranial nerves, spineல இருந்து வந்தா spinal nerves அப்படினு சொல்லி பார்க்கிறோம். இதை தவிர்த்து நம்ம இந்த peripheral nervous system பிரிச்சோம் அப்படின்னா somatic nervous system அப்படினு சொல்லுவோம். அதுக்கப்புறமா என்னது autonomic nervous system அப்படினு சொல்லுவோம். ரைட்? somatic nervous systemன்றது மெயினாக மசில்ஸ்க்கு வரக்கூடிய nervous system தான் somatic nervous systemனு பேர். autonomic nervous systemன்றது which is சில சமயத்தில் அது என்ன பண்ணுவாங்கன்னா visceral nervous systemனு கூட சொல்லுவாங்க. அதில் இருக்கிற ஒரு சில இது வந்து visceralனா உள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ்னு அர்த்தம். ரைட்? visceral nervous systemனு சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்ன பண்ணோம், நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ், கிட்னி, லிவரு. ரைட்டா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோ. ஹார்ட்டுக்கு வந்து டேரெக்டாக நர்வ்ஸ் எல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹார்ட்டு தானாகவே துடிச்சுக்கும், நீ அதை பற்றி கவலைப்பட வேணாம். ரைட்டா? ஸோ அதோடைய ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சில நர்வ்ஸ் இருக்கும். ரைட்? ஸோ ஹார்ட்டு, நம்மளுடைய மிச்சம் இருக்கிற உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே உன்னுடைய இந்த விசரல் நர்வஸ் சிஸ்டம். ரைட்? அதுதான் நம்ம அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம். இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டமை திருப்பி பிரித்தோம்னா சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னு வரும். ஸோ சிம்பத்தட்டிக் அப்படின்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன். நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோமே, இப்போ உனக்கு பயம் இருக்காது, எக்ஸாம் பேப்பர் கையில் வந்து நின்ற உடனே அப்போ வரும் ஒரு பயம். நீ படித்து முடிச்சா அதுக்கப்புறமா, ஆனால் அது ஃபஸ்ட்டு தான் அந்த பேப்பரை பார்த்தோன்னே தான் ஒரு பயம் வரும். நீ படித்த கொஸ்டின் எல்லாம் வந்திருந்தது அப்படின்னா சந்தோஷம் ஆகிடும், நல்லா கடன்னு எழுத ஆரம்பிப்பேன். தெரியாத கொஸ்டின் வந்துடுச்சுன்னா சரி பரவாயில்ல, மிச்சம் என்ன கொஸ்டின் தெரிஞ்சுக்குது. ரைட்டா? ஓகே, சரி இது மட்டும் தான் தெரியலையா, என்ன கதை எழுதலாம், என்ன ஸ்டோரி எழுதலாம், சரி பார்த்துப்போம், கடைசியில் பார்த்துப்போம். ரைட்டா? எக்ஸ்பீரியன்ஸ் தான், நானும் பண்ணியிருக்கேன் தான். ரைட்டா? அப்போது உன் பாடியில் ஆக்டிவேட் ஆகுது இந்த சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் தான். அதான் கொஞ்சம் நேரத்தில் பின்னாடி நம்ம வந்து ஹார்மோன்ஸில் அட்ரினலின், நார் அட்ரினலின் அப்படின்ட்டு ஹார்மோன்ஸ் பார்க்க போகிறோம். பாராசிம்பத்தட்டிக்ன்றது எக்ஸாம் ஓரளவுக்கு தாண்டின உடனே முச்சாச்சு, நான் பாஸ் ஆகிடுவேன், அது தெரியும், அவள் தான் அப்படின்னு நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வருது பார்த்தியா, அதுதான் பாராசிம்பத்தட்டிக். தென் இப்போ ஒரு நர்வுடைய ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பிரைமரியாக அதுக்கு செல் பாடி, ஆக்சான், நர்வ் எண்டன்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போது வர செல்லில் நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். தீஸ் ஆர் கால்ட் அஸ் டென்ட்ரைட்ஸ். ரைட்? இந்த டென்ட்ரைட்ஸோடைய வேலை என்னன்னா சிக்னலை வெளிலேருந்து வாங்கி கொடுக்கறது. ரைட்? இங்கே இந்த சிக்னலை நர்வ் எண்டிங் வரைக்கும் கொண்டு போகிறது தான் ஆக்சானுடைய வேலை. நர்வ் எண்டிங்க்கு போனோடனே ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. நர்வ் எண்டிங்கில் இன்னொரு நர்வுடைய டென்ட்ரைட்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். இந்த கேப்புக்கு பேர் சினாப்டிக் கிளெஃப்ட்னு பேர், இந்த ஜாயினிங்க்கு பேர் சினாப்ஸ்ன்னு பேர். இங்கே இந்த நர்வ் எண்டிங்கில் என்ன இருக்கும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து என்ன பண்ணும், உனக்கு அந்த இடத்துல இருந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அந்த இதுலேருந்து சினாப்டிக் வெசிக்கல்னு சொல்லுவோம், உள்ள அந்த ஒரு முட்டமாக இருக்கும், அது உள்ள தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், அதுலேருந்து வந்து வர ஆரம்பிக்கும். அது மாதிரி இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் அ நர்வ் இம்பல்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நீ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் ஒரு 3 ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்க வேண்டியது. என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சென்ஸ் பண்ணி கொண்டு வர்றது சென்சரி நியூரான். ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கோ. இந்த சென்சரி நியூரானுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அஃபரண்ட் நியூரான். இன்னொரு பேர் என்னது? அஃபரண்ட் நியூரான். அஃபரண்ட் நியூரான். இது கொண்டு வந்து போகக்கூடிய அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் பேர் ரிலே நியூரான், விச் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அசோசியேஷன் நியூரான். அங்கேருந்து இப்போ டப்புன்னு அடிச்சோடனே இவனுக்கு கோவம் வந்து திருப்பி நடிச்சிட்டான். அப்போது இவனுக்கு வந்து அவன் மசில் கை வேலை செஞ்சால் தானே கை மசில் ஆக்டிவேட் ஆகணும்ல, தட் இஸ் கால்ட் ஆஸ் எஃபரண்ட் நியூரான். மோட்டார் நியூரானோட இன்னொரு பேர் என்னது? எஃபரண்ட் நியூரான். இப்போ கை ரெடி பண்ணுறான் எப்போ அடிக்கலாம் அப்படின்னு. we move on to இதுதான் பேசிக்காக ஒன்று ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ரைட்? இந்த ப்ராசஸ் பேர் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்கிறோம். லைக் இது போயிட்டு வர இந்த பாத்வே ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து என்ன டாபிக் பார்க்கணும்? பிரெயின். ரைட்? ஸோ பிரெயினை பொறுத்த வரைக்கும் we have skull,
ஸ்கல்லுக்குள்ள வந்து மெனிஞ்சஸ்ன்னு இருக்கு ரைட்டா. டியூரா மேட்டர், அரக்னாய்ட், பயா மேட்டர் ரைட்டா. பயா மேட்டர் உள்ள இருக்கிறது ரைட். இன்னமோஸ்ட் இந்த மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரெயினை பொறுத்த வரைக்கும் 3 ரீஜன்ஸாக பிரிச்சிருக்கோம். ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின். நல்லா கவனிச்சுக்கோ, இந்த பிரெயின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபங்க்ஷன்ஸில் நிறைய பேர் தப்பு பண்ணுற இந்த மிஸ்டேக் பண்ணாத. பிரெயினுடைய ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்சம் நல்லா அட்டென்டிவாக கவனிச்சுக்கோ ரைட். ஃபோர் பிரெயினில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு செரிப்ரம், தலாமஸ், ஹைப்போதலாமஸ். என்னென்ன இருக்குது? செரிப்ரம், தலாமஸ், ஹைப்போதலாமஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் ரைட். சரி, செரிப்ரம், தலாமஸ், ஹைப்போதலாமஸ். மிட் பிரெயினில் மிட் பிரெயின் மட்டும்தான் இருக்கும். ஹைண்ட் பிரெயினில் செரிபெல்லம், பான்ஸ், மெடுலா. 3 நல்லா ஞாபகம். ஃபோர் பிரெயின்லேயும் 3, ஹைண்ட் பிரெயின்லேயும் 3. செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அந்த நம்ம அரக்னாய்ட் பார்த்தோம்ல அந்த இடத்துல இருக்கும். சப் அரக்னாய்ட் ஸ்பேஸ்னு அங்கே இருக்கும் ரைட். சரி கவனி. தலாமஸ், ஹைப்போதலாமஸ் இதெல்லாம் என்ன பண்ணோம்? ஹைப்போதலாமஸ் நல்லா புரிஞ்சுக்கோ, ப்ரிடாமினட்டாக ஹார்மோன் செக்ரீஷனுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. ஹைப்போதலாமஸோடைய முக்கியமான வேலை என்னது? ஹார்மோன் செக்ரீஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மிட் பிரெயினுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கானா? கண்ட்ரோல், ஏன்னா உன்னுடைய மெடுலாவோட சேர்த்து கொடுத்துருப்பான் ரைட்டா. கனெக்ட் பண்ணும். ஃபோர் பிரெயின் ஹைண்ட் பிரெயின் கனெக்ட் பண்ணோம். அதே மாதிரி ஒரு சில இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான். ஸோ உன்னுடைய டக்குன்னு ஒரு லைட் படுது, ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, திரும்புகிறோம்ல, இதெல்லாம் பண்ணுறது உன்னுடைய மிட் பிரெயின் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. புரிஞ்சா? இப்போது இது மிட் பிரெயினுடைய ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்தோன்னா பின்னாடி நம்ம போனால் ஹைண்ட் பிரெயினுக்கு போனோம் அப்படின்னா செரிபெல்லம். செரிபெல்லம்ன்றது உன்னுடைய எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி. ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போட்ட மாதிரி. செரிபிரம்க்கு தாண்டி செரிபெல்லம்ன்றது இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இது பண்ணோம். பேலன்ஸ், நம்ம போஸ்டீரியர் பேலன்ஸ் லைக் போஸ்டர் அண்ட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெடுலா ஆப்லங்கேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ரைட்டா. வாமிட்டிங், சலைவேஷன் இந்த மாதிரியான விஷயம்லாம் மெடுலா ஆப்லங்கேட்டா கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கு மேலே இருக்கிற பான்ஸ் என்ன பண்ணுது? ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. ரேட் ஆஃப் ப்ரீத்திங்கை கண்ட்ரோல் பண்ணுது. முக்கியமாக ரெஸ்பிரேஷனை விட ப்ரீத்திங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ மூச்சு வாங்குது அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பான்ஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்குறோம் ரைட். ஸோ அதுலேருந்து வரக்கூடியது தான் ஸ்பைனல் கார்டு. ஸோ இதுதான் பிரெயின்ஸுடைய ஃபங்க்ஷன். நீ முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது. அதெல்லாம் நடுவில் இருக்கிற ஹார்மோன்ஸ் பண்ணுது ரைட்டா. உன்னுடைய மெலட்டோனின் அப்படின்றது பண்ணுது. நாஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது சடன் மூமெண்ட்ஸாக இருக்கும். அது க்ரோத் கூட சம்மந்தமே பட்டிருக்காது ரைட். நாஸ்டிக் மூமெண்ட்ஸ்ன்றது ஸோ இது அதாவது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் அது வளர்த்து கொண்டு போகிறதாகவும் இருக்காது. இதெல்லாம் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். திக்மோனாஸ்டிக் டச் மூலமாக வருது ரைட்டா. நிக்டினாஸ்டிக் நைட் ஆச்சுன்னா லீஃப் க்ளோஸ் ஆகுது ரைட். கவனி, இப்போதைக்கு நான் 2 எக்ஸாம்பிள் உனக்கு மேலோட்டமாக சொல்கிறேன். இது திரும்பி நீ போய்ட்டு ரிவைஸ் பண்ணு. ஃபோட்டோட்ராஃபிசம் பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் மூவ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷனலாக இருக்கும். பிளான்ட்டுடைய க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லோவாக நடக்கும். ஃபோட்டோட்ராஃபிசம், ஜியோட்ராஃபிசம், ஹைட்ரோட்ராஃபிசம், கீமோட்ராஃபிசம் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்குறோம். கெமிக்கல் மூவ்மெண்ட்டை பார்த்து போகிற மாதிரி ரைட்டா. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இதெல்லாம் டிராஃபிக் மூவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் டிராஃபிக் மூவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் நாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ் ரைட். கிளியரா? இப்போ பிளான்ட் ஹார்மோன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 ஹார்மோன் இருக்குது. ஆக்சின், ஜிப்ரெலின், சைட்டோகைனின், எத்திலின், ஆப்சிசிக் ஆசிட். ஆக்சின் டு க்ரோ, அபிக்கல் டாமினன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக வளர்த்து கொண்டு போகிறது ஆக்சின். சைட்டோகைனின் செல் டிவிஷனை ப்ரொமோட் பண்ணும். ஜிப்ரெலின் இன்டர்னோட எலாங்கேட் பண்ணும். ரூட்ஸ் எது? ஜிப்ரெலின் ரூட்ஸும் இது பண்ணும். எஸ் சரி. அடுத்து வந்து சைட்டோகைனின் சொல்லிட்டேனே, செல் டிவிஷன். இட் ப்ரொமோட் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து எத்திலின் ஃப்ரூட் ரைப்பனிங் ரைட்டா. ஆப்சிசிக் ஆசிட் ஆப்சிஷன், பழசு அதாவது ஓல்டர் லீவ்ஸை வந்து கீழே வந்து வெட்டி விடுறது, ஃப்ரூட்ஸு இதெல்லாத்தையும் கீழே வெட்டி விடுறதுன்னு சொல்லி பார்த்தோம். எஸ் எது? ஆப்சிசிக் ஆசிட் ப்ரொமோட்ஸ் சீட் டார்மன்சி. ஆப்சிசிக் ஆசிட் ப்ரொமோட் சீட் டார்மன்சி. சீடை டார்மெண்ட்டாக வச்சிருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் ரைட்டா. இது வரைக்கும் புரிஞ்சா ரைட். அடுத்து we move on to the our hormones. ஸோ ஹார்மோன்ஸ் நம்ம கிளான்ஸ்ன்ற பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன் சொல்லும். எக்ஸோக்ரைன்றது டக்ட் இருக்கிறது. இப்போ நம்ம என்சைம்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல ரைட். எண்டோக்ரைன்ன்றது டக்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ எக்ஸோக்ரைனுக்கு சலைவா எக்ஸாம்பிளாக சொல்லலாம், பேன்க்ரியாஸ் சொல்லலாம் ரைட்டா. ஸோ எண்டோக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம பிட்யூட்டரி கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது. அதுதான் க்ரோத் ஹார்மோன்றதை ரிலீஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிறது தான் தைராய்டு கிளாண்டு. தைராக்சின் நம்மளுடைய மெட்டபாலிசம். நம்ம வந்து நிறைய பேசல் மெட்டபாலிக் ரேட் பிஎம்ஆர் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் தைராக்சின்ற ஹார்மோன் ரைட்டா. அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து தைமஸ்ன்னு ஒரு கிளாண்ட் இருக்கும். நமக்கு வந்து இம்யூனிட்டி கொடுக்கறது தைமஸ்ன்றது. பேன்க்ரியாஸை பொறுத்த வரைக்கும் நல்லா என்ன வச்சுக்கோ 2 இருக்கு.
அது ஓகே. அதில் எண்டோக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா செல்ஸ் பீட்டா செல்ஸ். ஆல்ஃபா செல்ஸ் என்ன பண்ணோம், குளூக்கோகான் அப்படின்னு ஒன்று செக்ரேட் பண்ணோம். பீட்டா செல் என்ன பண்ணோம், இன்சுலின் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணோம். குளூக்கோகான்ன்றது என்ன பண்ணோம், பிளட்டில் வந்து சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணோம். இன்சுலின் பிளட்டில் சுகர் லெவலை கம்மி பண்ணோம். ரைட்டா? அடுத்து கிட்னிக்கு மேலே 2 இது இருக்குது, அட்ரினல் கிளாண்ட். அந்த அட்ரினல் கிளாண்ட் தான் என்ன பண்ணோம்னா அட்ரினலின் நார் அட்ரினலின் மாதிரியான ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணோம். இதை தவிர்த்து டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ டெஸ்டிஸ் என்ன ஹார்மோன் செக்ரேட் பண்ணோம், டெஸ்டோஸ்டிரான். ஓவரிஸு ப்ரொஜெஸ்டரான் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுதான் நம்ம அடுத்த சாப்டர்மே அதை கண்டினியூ பண்ணி நம்ம பார்த்தோம். சரி, ஹவு டு ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் அப்படியே வெய்யி. அவர் என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். கதை எழுதுறதுக்கு ஈஸியாக உனக்கு இருக்கிற சாப்டர் அவர் என்வாயன்மெண்ட் தான். புரிஞ்சு நான் சொல்லு, அதுக்குன்னு இஷ்ட கதை எழுதிட்டேன்னா அவள் தான் மொத்தமும் போயிடும். கேர்ஃபுல்லாக வந்துச்சோ கேர்ஃபுல்லாக வந்துக்கோ. அவர் என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட் செயின் ரொம்ப முக்கியம். ஃபுட் செயின் ஃபுட் வெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுட் செயின் ஸ்டார்ட்ஸ் வித் ப்ரொடியூசர். பிளான்ஸ் தான் ப்ரொடியூசர். ஒரு சில ஆல்கே ஃபைட்டோ பிளாங்டான் வரைக்கும் ப்ரொடியூசராக இருக்கும். புரிஞ்சா? ப்ரொடியூசர் அங்கே தான் சாப்பாடு உருவாகுது. அதை சாப்பிட்றது பிரைமரி கன்சியூமர், அதை சாப்பிட்றது செகண்டரி, அதை சாப்பிட்றது டெர்ஷரி. ஓரளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா 10% எனர்ஜிலாம் நாளை போக போக எனர்ஜி இருக்காது. அதனால் 10% தான் எனர்ஜி போகும். இதை மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் பேசிக். ஒன்றுத்தையும் டிராஃபிக் லெவலில் சொல்கிறோம். சன்லேருந்து தான் எனர்ஜி வரும். எனர்ஜி ஒரு டைரக்ஷனில் தான் போகும். ஆனால் நியூட்ரியன்ஸ் மட்டும் ரீசைக்கிள் ஆகும். எது செத்து பண்ணாலும் டீகம்போசிஷன் மூலமாக திரும்பி வந்து நியூட்ரியன்ட் ரீசைக்கிள் ஆகும். புரிஞ்சா நான் சொல்கிறது? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ஃபுட் செயின் ஃபுட் வெப். ஒரு ஃபுட் செயின் மட்டும் நம்ம ஈகோ சிஸ்டமில் இருக்காது. நிறைய ஃபுட் செயின் கனெக்டடாக இருக்கும், இன்டர் கனெக்டடாக இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபுட் வெப். இதை தவிர்த்து ஓசோன் எப்படி ஃபார்ம் ஆகுது, சிஎஃப்சி வந்து ஓசோனை டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில குளோரோஃப்ளோரோ கார்பன் மாதிரியான விஷயத்தை யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அதே மாதிரி வந்து ரொம்ப ரீசைக்கிளபிளான மெட்டீரியல்ஸ் ரீயூஸ் பண்ணக்கூடியதாக யூஸ் பண்ணணும். நம்ம என்வாயன்மெண்ட்டை பத்திரமா பார்த்துக்கணும். இதோட ஒரு சாப்டர் முடிஞ்சு. கரெக்டா? ரைட்டா? என்னது அதான் ஜூ பிளாங்டான் சொல்லிட்டேன், ஃபைட்டோ பிளாங்டான் சொன்னேன். அதுதான் ப்ரொடியூசராக இருக்காங்க. சரி கவனி. இப்போது ஜெனட்டிக்ஸ் ஹெரிடிட்டி எடுத்துக்கோ. குட். பயோமேக்னிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் சின்ன லெவலில் இருக்கும்போது, அதாவது இப்போ ஒரு குளத்தில் வந்து ஒரு குட்டி விஷத்தை கலக்கிற அப்படின்னா அது வந்து மீன் வந்து கொஞ்சம் சாப்பிடும். அந்த 2-3 மீனை சேர்த்து ஒரு பெரிய மீன் சாப்பிடும். அப்போ அந்த மேலே போக 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 அந்த பாய்சன் டாக்ஸிக்கோடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் ஆஸ் பயோமேக்னிஃபிகேஷன். ஆமாம், ஹியூமன்ஸ்னு சொல்லக்கூடாது, ஹையர் டிராஃபிக் லெவலில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ்க்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சா? சரி, காட்டில் நம்மளா போய் இருக்கிறோம், காட்டில் சிங்கம் தான் மேலே இருக்குது. புரிஞ்சா? கவனி. இது உன்னுடைய ஈகோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும், தட் இஸ் அவர் என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஹெரிடிட்டி சாப்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோ. ரொம்ப சிம்பிள், கேர்ஃபுல்லாக கவனி. ஃப்ரம் தி பேரண்ட்ஸ் வி ஆர் கெட்டிங் சம்திங், தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஹெரிட்டன்ஸ். அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் டவுன் பண்ணுறது ஹெரிடிட்டி. ஸோ வாங்கி கொடுக்கறது பேர் ஹெரிடிட்டி. இதுக்கு காரணம் என்ன, ஜீன்ஸ் தான் காரணம். இதை சொல்லணும் அப்படின்னா வி கால் இட் ஆஸ் ட்ரெய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ரைட்டா? ஸோ ட்ரெய்ட்ஸ், இதுக்கு கேரக்டர்னு பேர். அதுக்கு வரக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் தான் ட்ரெய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், விச் இஸ் பேசிக்கலி ஜீன். அதுக்கு இருக்கிற 2 வெர்ஷனாக அலீல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். 2 அலீலில் ஒன்று டாமினண்ட்டாக இருக்கும், ஒன்று ரிசர்சிவாக இருக்கும். ரைட்டா? அப்போது எது டாமினண்ட்டாக இருக்கோ அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகும். வெளில பார்க்க அதுதான் இருக்கும். உள்ளே வந்து ரிசர்சிவான அலீல் இருந்தாலும் உன்னோட F1 ஜென்ரேஷனில் டாமினண்ட் தான் இதுவாகும். இதை மெண்டல்ன்றவர் என்ன பண்ணுறாரு, கிராஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறார். டாலையும் டுவார்ஃபையும் கிராஸ் பண்ணி டால் மட்டும் தான் வந்தது, டுவார்ஃப் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, 3 டாலு 1 டுவார்ஃப் வந்தது. 3:1 ரேஷியோன்னு சொல்லிட்டு ஃபீனோடிபிக் ரேஷியோ கொடுக்குறாரு. 1:2:1. அதாவது 1 ஹோமோசைகஸ், வெறும் டால் மட்டும் இருக்கிற ஜீன் இருக்கிறது. இன்னொன்று டாலும் இருக்கும் டுவார்ஃபும் இருக்கும், ஆனால் பார்க்க டாலாக இருக்கும். அது 2 ஹெட்ரோசைகஸ். 1 டுவார்ஃப். 1:2:1 ரேஷியோ. 3:1 ஃபீனோடிபிக் ரேஷியோ. இது ஜீனோடிபிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து இந்த பக்கம் வந்த அப்படின்னா இதே வந்து 2 கேரக்டர் எடுத்து, ஸோ இதை வச்சு லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன் பிரிஞ்சு போகிறத காட்டுறாரு. இதே 2 கேரக்டர் வச்சு மேட்ச் பண்ணுறாரு. 2 கேரக்டர், அதாவது ரவுண்டு எல்லோ அப்படின்ற ஒரு சீடையும் விரிங்கிள்டு கிரீன் சீடையும் வந்து இது பண்ணும்போது வித்தியாசமாக வரலாம். ரவுண்டும் எல்லோவுமே வரலாம், விரிங்கிள்டும் கிரீனுமே வரலாம், ரவுண்டும் கிரீனும் வரலாம், விரிங்கிள்டு எல்லோவும் வரலாம். ஸோ அது என்ன ரேஷியோவில் வந்தது, ஃபஸ்ட்டு 9:3:3:1. ரைட்டா? ஸோ இது வந்து ஃபீனோடிபிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? இது டைஹைபிரிட் கிராஸ். இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறார், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். தனித்தனியாக பிரிஞ்சு ஒன்றா சேரலாம் அப்படின்னு சொல்லி லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டை சொல்கிறார். புரிஞ்சா? இங்கே பாருடா, நீ ஆர்டர் வந்து எப்படி வேணாலும் எழுதலாம், புரியுதா? ஆனால் நீ அது என்ன கேரக்டர்ன்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹோமோசைகஸ் ரவுண்டு, ஹோமோசைகஸ் க்ரீனு. ரைட்டா? இப்படி சொல்லணும். ரைட்டா? ஆனால் ஹோமோசைகஸ் க்ரீன் வராது, ஹெட்ரோசைகஸ்ல மட்டும்தான், சாரி ஹோமோசைகஸ்ல மட்டும்தான் க்ரீன் வரும். ஹோமோசைகஸ் ரவுண்ட், ஹோமோசைகஸ் க்ரீன், இந்த மாதிரி நீ எழுதுற மாதிரி இருக்கும்.
புரியுதா நான் சொல்கிறது? மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க, கேட்டாங்கன்னா இப்படி தான் எழுதணும். அப்படி எழுதினா தான் அது கரெக்டு. அவ்வளோதான். 4 நடுவில் வச்சு 2 சைடு ஒரே மாதிரி எழுது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.